தொழிலாளர்களின் நலன் தொடர்ந்து பாதுகாக்கப்படுவதை உறுதி செய்வதில் முதலாளிகள் அதிக அக்கறையுடனும் இரக்கத்துடனும் நடந்து கொள்ள வேண்டும் என்று பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கேட்டுக் கொண்டுள்ளார். அமைதி மற்றும் விரைவான தேசிய வளர்ச்சிக்கு இணையாக தொழிலாளர்கள் உட்பட சமூகத்தின் அனைத்து தரப்பினரின் நல்வாழ்வுக்கான உத்தரவாதங்களும் வழங்கப்பட வேண்டும் என்று அவர் தெரிவித்தார். இந்நாடு அமைதியாக இருக்க வேண்டும், தொடர்ந்து வளர்ச்சி அடைந்து முன்னேற வேண்டும். ஆனால் அதே நேரத்தில் தொழிலாளர்களின் நலன் பாதுகாக்கப்படுவதை நாம் உறுதி செய்ய வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். அதுவே முன்னுரிமை என்று அவர் இன்று கோலாலம்பூர் புக்கிட் ஜாலிலில் நடைபெற்ற தேசிய அளவிலான 2026 தொழிலாளர் தின கொண்டாட்டத்தில் இதனை தெரிவித்தார். வலுவான வளர்ச்சி, சாதனை அளவிலான முதலீடுகள், குறைந்த வேலையின்மை மற்றும் ஆசியாவில் ரிங்கிட்டின் வலுவான செயல்திறன் உள்ளிட்ட நாட்டின் தற்போதைய பொருளாதார செயல்பாடு பாராட்டத்தக்கது என்று அன்வார் கூறினார். இருப்பினும் இந்த முன்னேற்றங்களால் தொழிலாளர்கள், குறிப்பாக குறைந்த மற்றும் நடுத்தர வருமான குழுக்களில் உள்ளவர்கள் நியாயமான பலன்களை பெறுகிறார்களா என்ற கேள்வியை அவர் எழுப்பினார். நமது நாட்டில் 1 பில்லியன் அல்லது 2 பில்லியன் லாபம் ஈட்டும் பெரிய நிறுவனங்களை நம்மால் பட்டியலிட முடியும். ஆனாலும் தொழிலாளர்களுக்கு 40 ரிங்கிட் சம்பள உயர்வை கூட அங்கீகரிக்க அவை சிரமப்படுகின்றன. தொழிலாளர்கள் ஒழுக்கமாகவும் அதிக உற்பத்தி திறனுடனும் இருக்க வேண்டும் என நாங்கள் விரும்புகிறோம். அது அனைத்து மட்டங்களிலும் உள்ள தொழிலாளர்களின் பொறுப்பாகும். இந்த நாடு தூய்மையாக இருக்க வேண்டும் என நாங்கள் விரும்புகிறோம். அதனால்தான் குப்பை சேகரிப்பவர்களும் துப்புரவு பணியாளர்களும் தியாகங்களை செய்கிறார்கள் என்று அவர் சுட்டிக்காட்டினார். அனைத்து பெருநிறுவன தலைவர்களும் தங்கள் ஊழியர்களை நடத்தும் விதத்தை பற்றி சிந்தித்து மறுமதிப்பீடு செய்ய வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். நிறுவனங்களுக்கு நஷ்டம் ஏற்படும் அளவிற்கு வெகுமதிகள் வழங்கப்பட வேண்டும் என்று தாம் பரிந்துரைக்கவில்லை என்று அவர் கூறினார். தொழிலாளர்களின் ஊதிய பிரச்சனையை ஒரு முக்கிய கொள்கை முன்னுரிமையாக கருதி அரசாங்கம் அதற்கு சிறப்பு முக்கியத்துவம் அளிக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். மேலும் அரசாங்கம் இதற்கு முன்னர் குறைந்தபட்ச ஊதியத்தை 1200 இருந்து 1500 அரசு சார்ந்த நிறுவனங்களுக்கான குறைந்தபட்ச ஊதியத்தை 3000 ரிங்கிட்டாகவும் உயர்த்தி உள்ளதாக அன்வார் சுட்டிக்காட்டினார். மலர் டிவி ஏற்பாட்டில் ஓம்ஸ் அறவாரியத்தின் ஆதரவுடன் திரையிசை கண்ட இலக்கியம் எனும் நயம்பட உரைப்போம் போட்டி பிரம்மாண்டமாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இப்போட்டிக்கான அறிமுக விழா நாளை கிள்ளான் தெங்கு கிள்ளானில் உள்ள லைப்ரரி அரங்கில் பிற்பகல் 2 மணி தொடங்கி நடைபெற உள்ளது. ஓம்ஸ் அறவாரிய தலைவரும் மலேசிய அரிமா சங்கத்தின் தோற்றுநருமான ஓம்ஸ் பா தியாகராஜன் தலைமையில் நடைபெறும் இந்நிகழ்வில் பல முக்கிய பிரமுகர்கள் உட்பட ஊடகவியலாளர்களும் கலந்து கொள்கின்றனர். தமிழ் திரையிசை பாடல்களில் சங்க இலக்கிய செய்யுளை பயன்படுத்தியிருக்கும் பாடல்களை அடையாளம் கண்டு அதனை விளக்கத்தோடு நயம்பட உரைப்போருக்கு 5000 ரிங்கிட் முதல் பரிசு மற்றும் தங்க பதக்கங்களையும் இப்போட்டிக்காக ஓம்ஸ் அறவாரியம் வழங்கவிருக்கிறது. மேலும் 10 போட்டியாளர்களுக்கு அதிரடியான பரிசு தொகையும் காத்திருக்கிறது. 18 முதல் 25 வயதினர் பிரிவு 1லும் 26 வயதுக்கு மேல் பிரிவு 2லும் பங்கேற்கலாம். இப்போட்டிக்கான விளக்கத்தை விரிவுரையாளர் முனைவர் பழனி இந்த நிகழ்வில் வழங்க உள்ளார். இந்த அறிமுக விழாவிற்கு மலர் டிவி நேயர்கள் உட்பட அனைவரையும் அன்போடு அழைக்கிறோம். திட்டமிடப்பட்ட கணினி அமைப்பு மேம்படுத்தல் காரணமாகவே நேற்று மாலை தங்கள் வாடிக்கையாளர்கள் தரவு சேவைகளில் சிறு இடையூறு ஏற்பட்டதாக செல்காம் டிஜி தெரிவித்துள்ளது. கூற்றுகளுக்கு மாறாக கணினி அமைப்பு மேம்படுத்தல் குறித்து தங்கள் வாடிக்கையாளர்களுக்கு முன்கூட்டியே தெரிவிக்கப்பட்டது என்றும் வாடிக்கையாளர்கள் தொடர்ந்து அழைப்புகளை மேற்கொள்ளவும் பெறவும் முடியும் என்றும் செல்காம் டிஜி மேலும் தெரிவித்தது. அனைத்து சேவைகளும் பின்னர் மீட்கப்பட்டு விட்டன. ஏற்பட்ட சிரமத்திற்கு வருந்துகிறோம். பாதிக்கப்பட்ட அனைவரின் புரிதலையும் பாராட்டுகிறோம் என்று அது ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. நேற்று இரவு செல்காம் டிஜியை பாதித்த பரவலான சேவை இடையூறு பயனர்கள் மத்தியில் பெரும் விரக்தியை ஏற்படுத்தியதாக தெரிவிக்கப்பட்டது. பலர் சமூக ஊடகங்களில் திடீரென மொபைல் டேட்டா மற்றும் நெட்வொர்க் இணைப்பு துண்டிக்கப்பட்டது குறித்தும் அன்றாட பரிவர்த்தனைகள் மற்றும் தகவல் தொடர்புகளில் ஏற்பட்ட இடையூறுகள் குறித்தும் புகார் அளித்தனர். மொபைல் டேட்டாவை அணுக முடியவில்லை, குறுஞ்செய்திகளை அனுப்ப முடியவில்லை, வழி செலுத்தல் செயலிகளை பயன்படுத்த முடியவில்லை அல்லது டிஜிட்டல் முறையில் பணம் செலுத்த முடியவில்லை என்று பயனர்கள் தெரிவித்தனர். தேர்தலில் கட்சியின் வெற்றி சரியான வியூகம் மற்றும் கூட்டாண்மையை சார்ந்துள்ளது என்று சபா அம்னோ பொருளாளர் சல்லே சையத் கருவா தெரிவித்துள்ளார்.
நாடு பின்பற்றும் முதலில் வருபவருக்கு வெற்றி என்ற தேர்தல் முறையை கருத்தில் கொண்டு மற்ற கட்சிகள் உடனான ஒத்துழைப்பு ஒரு அரசியல் யதார்த்தம் என்று அவர் தெரிவித்தார். வாக்குகள் பிரிவதை தவிர்க்கவும், வெற்றி வாய்ப்புகளை அதிகரிக்கவும், பொதுவான இலக்குகளை பகிர்ந்து கொள்ளும் கூட்டாளிகளுடன் அம்னோ இணைந்து செயல்பட வேண்டும் என்று இன்று கட்சியின் 80வது ஆண்டு விழாவை குறிக்கும் வகையில் முகநூல் பதிவில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். தங்களது பாதுகாப்பு தரங்களில் சமரசம் செய்து கொள்ளப் போவதில்லை என்றும், நிறுவப்பட்ட விதிமுறைகளை மீறும் எந்தவொரு முயற்சிக்கும் அடிபணியப் போவதில்லை என்றும் புஷ்பகாம் தெரிவித்துள்ளது. மேலும் சேவை தரம் மற்றும் வாடிக்கையாளர் அனுபவத்தை மேம்படுத்துவதற்கான தங்களின் தொடர்ச்சியான முயற்சிகளின் ஒரு பகுதியாக பொதுமக்களிடமிருந்து ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை வரவேற்பதாகவும் அந்த வாகன ஆய்வு நிறுவனம் தெரிவித்துள்ளது. இருப்பினும் அனைத்து கருத்துகளும் பொறுப்புடனும் முறையான வழிகளிலும் தெரிவிக்கப்பட வேண்டும் என்று அது தெரிவித்தது. ஒரு புஷ்பகாம் ஆய்வு அதிகாரியை அவமதித்ததாக வைரலான டிக்டாக் நேரலை ஒளிபரப்பு ஒன்றில் ஏப்ரல் 23ஆம் தேதி பத்து பகாட் அமர்வு நீதிமன்றம் அளித்த தீர்ப்பினை அடுத்து இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. மலேசியாவில் 60 மற்றும் அதற்கும் மேற்பட்ட வயதுடைய குடிமக்களில் சுமார் 10 விழுக்காட்டினர் டிமென்ஷியாவுடன் வாழ்கின்றனர் என்று 2025ஆம் ஆண்டின் தேசிய சுகாதார மற்றும் நோய் நிலைகள் குறித்த கணக்கெடுப்பு தெரிவித்துள்ளது. ஏப்ரல் 20ஆம் தேதி புத்ராஜயாவில் அறிவிக்கப்பட்ட இந்த கண்டுபிடிப்புகள் 2018ஆம் ஆண்டில் 8.5 விழுக்காடாக இருந்ததில் இருந்து அதிகரித்துள்ளதை குறிக்கின்றன. இது நினைவாற்றல், சிந்தனை மற்றும் அன்றாட செயல்பாடுகளை பாதிக்கும் நிலைகளின் தடுப்பு மற்றும் மேலாண்மையை வலுப்படுத்த வேண்டியதன் அவசியத்தை எடுத்து காட்டுகிறது. டிமென்ஷியா தொடர்பான அமைப்புகளின் கூட்டமைப்பை பிரதிநிதித்துவப்படுத்தும் மலாயா பல்கலைக்கழகத்தின் முதியோர் நல பிரிவின் தலைவர் பேராசிரியர் டாக்டர் தான் மாவ் பின் இந்த உயர்வை தேசிய செயல் திட்டத்தில் மூளை ஆரோக்கியத்திற்கு முன்னுரிமை அளிக்க வேண்டியதன் ஆரம்பகட்ட எச்சரிக்கை என்று விவரித்தார். இந்த அதிகரிப்பு வயதாவதால் மட்டும் அல்ல, நீரிழிவு, உயர் இரத்த அழுத்தம், உடல் பருமன் மற்றும் அதிக கொழுப்பு போன்ற தொற்றா நோய்களுடனும் தொடர்புடையது என்று அவர் சுட்டிக்காட்டினார். இவை அறிவாற்றல் குறைபாட்டிற்கான முக்கிய ஆபத்து காரணிகள் என்று அவர் ஒரு அறிக்கையில் தெரிவித்தார். சர்வதேச கடல் பகுதியில் காசா நோக்கி சென்று கொண்டிருந்த குளோபல் ஸ்மூத் கப்பல் குழுவின் மீது இஸ்ரேல் மேற்கொண்ட தாக்குதலை மலேசியா உட்பட 12 நாடுகள் வன்மையாக கண்டித்துள்ளன. மலேசியா, துருக்கி, வங்கதேசம், பிரேசில், கொலம்பியா, ஜோர்டான், லிபியா, மாலத்தீவு, மௌரித்தேனியா, பாகிஸ்தான், தென்னாப்பிரிக்கா மற்றும் ஸ்பெயின் ஆகிய நாடுகளின் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் கூட்டறிக்கை ஒன்றில் கப்பல்கள் மீதான தாக்குதல்களும் சர்வதேச கடல் பகுதியில் மனிதாபிமான ஆர்வலர்களை சட்டவிரோதமாக தடுத்து வைத்திருப்பதும் சர்வதேச சட்டம் மற்றும் சர்வதேச மனிதாபிமான சட்டத்தின் அப்பட்டமான மீறல்கள் என்று தெரிவித்துள்ளனர். பொதுமக்களான ஆர்வலர்களின் பாதுகாப்பு குறித்து அமைச்சர்கள் ஆழ்ந்த கவலை தெரிவித்துள்ளனர். மேலும் அவர்களை உடனடியாக விடுவிப்பதை உறுதி செய்ய தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு இஸ்ரேலிய அதிகாரிகளை அவர்கள் வலியுறுத்துவதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச சட்டத்தை நிலைநிறுத்தவும் பொதுமக்களை பாதுகாக்கவும் இந்த மீறல்களுக்கு பொறுப்பு கூறலை உறுதி செய்யவும் தங்களின் தார்மீக மற்றும் சட்டப்பூர்வ கடமைகளை நிறைவேற்றுமாறு சர்வதேச சமூகத்திற்கு அவர்கள் அழைப்பு விடுத்துள்ளனர். உழைக்கும் மக்களை நன்றியோடு நினைவு கூறும் இந்த நன்னாளில் அவர்கள் அனைவருக்கும் நல் வாழ்வும் ஆரோக்கியமும் அமைய தாம் இறைவனை பிரார்த்திப்பதாக ஓம்ஸ் அறவாரியத்தின் தலைவரும் மலேசிய அறிவா சங்கத்தின் தோற்றுநருமான ஓம்ஸ் பா தியாகராஜன் தெரிவித்துள்ளார். தொழிலாளிகளே நாட்டின் முதுகெலும்பு, அத்தகையவர்களை பேணுவது தேசத்தின் கடமை மட்டும் அல்ல, நம் ஒவ்வொருவருக்குமே அந்த பொறுப்பு இருக்கிறது என்று அவர் தெரிவித்தார். முன்னதாக தொழிலாளர் தினத்தை முன்னிட்டு தலைநகர் பிரிக்ஃபீல்ட்ஸ் ஸ்ரீ சக்தி கற்பக விநாயகர் திருக்கோயிலில் அகத்தியர் அருள் ஞான சபையின் ஏற்பாட்டில் நடைபெற்ற 19ஆம் ஆண்டு அகத்தியர் சித்தர் குரு பூஜையில் ஓம்ஸ் பா தியாகராஜன் தமது குடும்பத்தினருடன் கலந்து கொண்டார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.